போட்டுக்கோ. நீ ஒண்ணு நகையை போட்டுக்கிட்டு உன் ஊருக்கே போன்னு சொல்லல. போட்டோவுக்கு 2 போஸ் தான் கொடுக்க சொல்றாங்க. எந்த ராசியில பொருந்தியோ தொட்டதெல்லாம் பொண்ணாகுது. அது கடவுள் போட்டுக்கிற நகை. அத என்ன மாதிரி இருக்கிறவங்க போட்டுக்க கூடாது. பார்வதி, இது பர்சனல் இஷ்யூஸ் கிடையாது. இந்த வாய்ப்பு கிடைச்சிக்கிறது உனக்கு இல்ல, எங்களுக்கு, ஆதித்ய குரூப் ஆஃப் கம்பெனிக்கு. போய் போட்டுக்கோ. பார்வதி, டைம் வேஸ்ட் பண்ணாத. அகிலா, நீ ஒரு வார்த்தை சொல்லாம பார்வதி இந்த இடத்த விட்டு நகர மாட்டா. நீ ஒரு வார்த்தை சொல்லு அகிலா, ப்ளீஸ். ஆரத்தி எடுத்துலாம் சொல்ல முடியாது. ஆதி, டைம் போயிட்டே இருக்கு. ரெடி ஆயிட்டு வர சொல்லு. விஜயா, கூட்டிட்டு போய் ரெடி பண்ணுமா. ஓகே சார். போமா. வா பார்வதி. போ பார்வதி. வா. ம், ம். ஐயோ, அம்மாடியோ, இவ்ளோ நகைங்களா? இது அத்தனையும் அம்மாவோட நகைங்களா? ஆமா பார்வதி, இந்த நகையெல்லாம் வழி வழியா ஆதிக்கடவுர் வீட்டுக்கு வர பெரிய மருமகளுங்க போட்டுக்கிறது. அப்போ இந்த நகையெல்லாம் அம்மாக்கு வர போற பெரிய மருமக போட்டுக்குவாங்கல்ல? ஆமா பார்வதி, நீ வா, வந்து உட்காரு. டைம் ஆச்சு, ரெடி ஆகணும்ல. உட்காரு. என்ன பாக்குற? உன் தகுதிக்கு நீ எல்லாம் என் கைய பிடிக்க கூடாது, காலை தான் பிடிக்கணும். ஓ மை காட், மைண்ட் ப்ளோயிங் பார்வதி. ப்ரோ, நீங்க அனுப்புற அந்த ஒரு போட்டோல நம்ம நாட்டோட பெருமை என்னன்னு அந்த ஃபாரின்காரன் தெரிஞ்சுக்கிட்டும் ப்ரோ. இவன் வேற விவஸ்தை இல்லாம. இந்த கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு பார்வதி. ஒரு வேலைக்காரிக்கு பரம்பரை நகையை போட்டு விட்டுட்டு இவ்வளோ பெருமைப்படுறாங்க. பார்வதி, மகாலட்சுமி மாதிரி இருக்கமா. தங்க நகை போட்டா காக்கா கூட அழகா தான் இருக்கும் மாமா. அதுவும் அவ போட்டிருக்கிறது அக்காவோட நகை. பின்னையே அழகா இருக்க மாட்டா? ஏண்டி, நீ ஏற்கனவே இந்த நகையை போட்டு பார்த்துட்டியா? எப்ப பார்த்தாலும் உளறி கொட்டிக்கிட்டு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க கால் தூசா இருக்கிற அருகதை கூட எனக்கு கிடையாது. அப்படிப்பட்டனா இப்போ உங்க நகையை போட்டுக்கிட்டு இங்க நிக்கிறேன். நினைச்சு பார்த்தாலே என் கை கால்லாம் அப்படியே உதறுது. நான் ஆசைப்பட்டு கூட யார்கிட்டயும் நகை வாங்கி போட்டுக்கிட்டது கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு நான் கடவுளா நினைக்கிறேன். உங்க நகையை போட்டுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆதி, டைம் ஆகலையா?
எஸ்மா. ம் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் அப்படி போயிருங்க. இதெல்லாம் நீ ஏன் செஞ்சிட்டு இருக்க? அருண் கிட்ட கொடுத்துட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்கலாம்ல? நோ ப்ராப்ளம் சித்தி. 2 மினிட்ஸில் செக் பண்ணிவிடுவேன். ஃபார்வர்ட் பண்ண அவ்வளோதான். டேய் என்னடா இது? எல்லா ஆப்பையும் சி டிரைவ்ல ரூட் பண்ணி வச்சிருக்க. இப்படி இருந்தா சிஸ்டம் ஸ்லோவா ஆகும்னு தெரியாதா உனக்கு? சாரி ப்ரோ. ஹலோ Mr. Aditya. Yeah. Richard here. எஸ் சார், டெல் மீ. Okay, thank you so much. தேங்க்யூ. அருண் ஆதி. டேய் என்ன பண்ற? ப்ரோ காப்பி பண்ணி மெயில் அட்டாச் பண்ணிட்டேன், நீங்க சென்ட் பண்ணிருங்க. சரி நீ வா. ஆதி இப்போ இந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கும் நான் இவ்வளோ டென்ஷன் ஆகுனதுக்கும் அந்த சமையல்காரி தான் காரணம். அவ தோலை உரிச்சாதான் யாத்திரை அடங்கும். டேய் தேங்க்ஸ்ரா. ஓகே ப்ரோ. டேய் ப்ரோ சி டிரைவ்ல இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணு. பண்ணிடுறேன் ப்ரோ, பண்ணிடுறேன். சபா நல்ல வேலை சித்தி, என் நல்ல நேரம் இல்ல இந்நேரம் என்ன பிச்சை எடுத்திருப்பாங்க. ஆமா அருண், நல்ல வனஜா? வேலை எப்படியோ. அந்த வரேன்க்கா. இங்க பாரு அருண், ஆதித்யாவோட மொத்த கவனமா இப்போ உன் மேலதான் இருக்கு. நீ ஏதாவது தப்பு பண்ணினா சின்னதா இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. சரி சித்தி. சரியா? சரி. சரி நான் வரேன். அகிலா, இடுப்புல இருந்த கொத்து சாவி சமையல்காரி இடுப்புக்கு போயிடுச்சேன்னு கடுப்புல இருக்கியா? இதோ வரேன்.